ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், வாலி வதைப்படலத்தின் தொடர்ச்சி. வாலி ராமபிரானை கண்டான். அவரை கண்ட மாத்திரத்தில் அவன் தனியாத கோபம் கொண்டான். என்ன நினைத்தீர், ஏது செய்தீர் என்று பழித்துக் கூறினான். மேலும் வாலி அவரை பார்த்து, சத்தியத்தையும் தமது குலத்தின் பெருமையையும் பாதுகாப்பதற்காக தமது இனிய உயிரை துறந்த வள்ளலும் தூயவருமான தசரத சக்கரவர்த்தியின் மைந்தரே, பரதனுக்கு தமையனாக பிறந்தவரே, பிறரை தீமை செய்யாதபடி தடுத்து தாம் தீமை செய்தால் அது குற்றம் இல்லாததாகிவிடுமோ? உலகத்திற்கு தாயாக மட்டும் இல்லாமல் நட்பையும் மரத்தையும் தழுவி நிற்பவரே, சிறந்த குலம் உம்முடையது, சிறந்த கல்வி உம்முடையது, வெற்றி உம்முடையது, நற்குண நற்செயல்கள் உம்முடையது, உலகங்களுக்கும் தலைமையும் உம்முடையது, சிறந்த பலம் உம்முடையது, இந்த உலகத்தை பாதுகாக்கின்ற மேன்மையும் உம்முடையது. இவை யாவும் உம்முடையது என்றால் எல்லாம் அறிந்திருந்தும் அனைத்தும் மறந்தவர் போல அவ்வுறுதியில் எல்லாம் நிலை கலங்கும்படி நீர் இப்படி செய்தது முறையாகுமோ? சித்திரத்தில் எழுத முடியாத வடிவழகு பெற்றவரே, அரச நீதி உமது குலத்தில் பிறந்த எல்லோருக்கும் உரியதல்லவா? அப்படி இருக்க நீர் இப்படி செய்தீர். ஆதலால் உமது மனைவி ஜானகி பிராட்டியை பிரிந்த பின்பு நீர் செய்யும் செயலில் தடுமாற்றம் அடைந்தீர் போலும். அரக்கர் ஒரு தீங்கை உமக்கு செய்து சென்றால் அதற்காக அந்த இனத்துக்கு வேறான குரங்கு கூட்டத்திற்கு அரசனான ஒருவனை கொல்லும்படி மனு செய்த தர்ம சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கின்றதோ? ஒருவரை கொல்வது என்பது இரக்கமற்ற செயல். அதனை செய்ய முயன்றீர். உமக்குரிய இரக்க குணத்தை எங்கே சிந்திவிட்டீர்? அப்பா, நீர் இந்த பழியை ஏற்றுக்கொண்டால் புகழை பெறக்கூடியவர் வேறு யார் இருக்கிறார்கள்? என்னிடத்தில் என்ன குற்றத்தை கண்டீர்? கருணை வள்ளலே, கடல் சூழ்ந்த நில உலகத்தில் குரங்குகள் இடத்திலே மட்டும் பெரும்பாலும் அறமே நிகழக்கூடிய திரௌத யுகத்தில் தானாக கலிகாலம் வந்து பரவிற்றோ? நல்லொழுக்கமும் அதனால் வந்த சிறப்பும் வலிமை ஆகியவற்றில் குறைந்தவர்களிடம் மட்டுமே இருக்க வேண்டியவனோவா? வலிமையுள்ளோர் மெலியவரை நலியச் செய்யும் செயலை செய்தால் அவர்களுக்கு படிப்பை தவிர புகழ் உண்டாகுமோ? போரில் வெல்வதற்கு துணையாக ஒருவரையும் கொல்லாமலேயே வெற்றியை பெறக்கூடியவரே, தந்தை உமக்கு கொடுத்த அரசை உமது தம்பி ஒருவருக்கு கொடுத்தீர். இப்போது என்னை வென்று எனது அரசை அபகரித்து என் தம்பிக்கு அதனை கொடுக்கப் போகின்றீர். இவ்வாறு நாட்டிலே ஒரு வகை புதுமையான செயலை செய்தீர், காட்டில் அதற்கு மாறாக வேறு ஒரு வகை புதிய செயலை செய்தீர். இவற்றை விட மேலான செயல் நீர் செய்வதற்கு உமக்கு இல்லை போலும். வீரர்கள் எந்த செயலை செய்கின்றார்களோ அச்செயல் ஆண்மைக்கு உரிய செயலாகிவிட்டதென்றோ? பழமையான சிறந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் தலைவரான நீர் என்னிடம் இச்செயலை செய்தீர் என்றால் இலங்கை வேந்தனான ராவணன் உம்மிடத்தில் அக்கிரமான செயல்களை செய்தான் என்று கோவிப்பதற்கு இடம் இருக்கின்றதா? அவன் உம்மை அறிந்தே உம்மிடம் தகாத காரியம் செய்திருக்கின்றான். இயற்கையாகவே சாந்த குணம் உடையவரே, 2 பேர் தம்மில் எதிர்த்து போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 2 பேரும் ஒரு சமமாக நல்ல உறவினர் ஆவார்கள். அப்படி கொள்வதே உமக்கு முறை. அவ்வாறு நினைப்பதை விட்டு இருவரில் ஒருவர் மேல் மறைந்திருந்து அம்பு செலுத்துதல் உமக்கு தர்மமாகுமோ இல்லை அதர்மமா? இது ஓரவஞ்சனையே. நீர் செய்த இந்த செயல் உமக்கு வீரம் இல்லை, வேதங்களில் விதித்த செயலும் இல்லை, உண்மையின் பால் சேர்வதும் இல்லை. உமக்குரிய இந்த பூ உலகில் என் ஒருவனுடைய உடம்பு பொறுக்க முடியாத பாரமாகாது. உமக்கு நான் பகைவனும் இல்லை. இப்படி இருக்க நீர் பண்பு கெட்டு சிறிதும் இரக்கமின்றி இந்த செயலை புரிந்தீரே, இதற்கு என்ன காரணம் சொல்வீர்? இம்மை மறுமை பயன்களை பெற கருதி எல்லோரிடத்தும் சமமாக நடந்து கொண்டு அதற்கு தர்மத்தை செய்வதே தர்மத்தை பேணி காக்கின்ற பெருமையை தரும். பாவங்களாகிய குற்றங்கள் தம்மிடம் சேராமல் காப்பதை விட்டு ஓர வஞ்சனையாக ஒருவருக்கு உதவி செய்வதோ தர்மத்தை காக்கின்ற பெருமையை தரும். அப்படி செய்வது தர்மத்தை அழிப்பதற்கு உண்டான எளிய வழியாகும். சீதையை பாதுகாத்து வந்த உங்களை மாயமானை கொண்டு ஏமாற்றி அவளை ராவணன் தூக்கிச் சென்றான். அந்த அரக்கனை அழிப்பதற்காக சுக்கிரீவனை துணையாக கொண்டீர். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? மத யானையை கொல்ல சிறு முயலை துணை கொண்டது போல் இருக்கின்றது. அந்த மத யானையை கொல்ல துணையாக நீர் கொள்ள வேண்டியது சிறு முயலை அல்ல, பெரிய சிங்கத்தை தான். உம்முடைய இந்த முயற்சி என்ன முயற்சியோ? சந்திரனுக்கு நிலையான ஒரு களங்கம் இருக்கின்றது. அது எண்ணித்தான் சூரிய வம்சம் முழுவதற்கும் ஒரு நிலையான களங்கத்தை அந்த குலத்தில் தோன்றிய நீர் உண்டாக்கினீர் போலும். சுக்கிரீவன் என்னை வலிய போருக்கு அழைத்தான். எனவே இங்கு நான் வந்து அவனோடு போர் புரிந்தேன். இதன் நடுவில் மறைந்து நின்று என் உயிரை போக்க அம்பெய்தினீர். அந்த இழிந்த செயலை செய்துவிட்டு
நீர் ஒரு பெரியன் போல விழுந்து கிடக்கும் என் எதிரே வந்து நிற்கின்றீர். வேதங்களின் முறையையும் உமது குலத்தில் தோன்றிய முன் அரசர்களின் இயல்பையும் நல்லொழுக்கத்தையும் நீர் சிறிதும் பாதுகாக்கவில்லை. ஆகவே நீர் வாலியை அழிக்கவில்லை, அரச தர்மத்தின் வேலியையே அழித்தீர். ஒருவன் உமது மனைவியை கவர்ந்து சென்றான், அவனை நீர் ஒன்றும் செய்யவில்லை. அதற்கு மாறாக வேறொருவனை அம்பெய்து கொள்கின்றீர். இதனால் உமது கையில் ஏந்தி நிற்கும் பெரிய கொடிய வில் வீரச் செயலில் பழிப்படைந்து விட்டது. இவ்வாறு அந்த வில் பழிப்படைவது தகுதியோ? கையில் வில்லேந்தி நீர் போர் செய்வதில் வல்லவர் என்பது தெரிந்துவிட்டது. ஆம், கையில் ஆயுதம் இல்லாதவனை, அதுவும் மறைந்து நின்று அவன் மார்பில் அம்பு தொடுத்து விட்டதிலிருந்தே தெரிந்தது. நீர் உண்மையிலே விற்போரில் வல்லவரானது இதற்காகத்தானா என்று படித்து கூறினான். அவற்றை கேட்ட ராமபிரான் அவனுக்கு உண்மையை உணர்த்த எண்ணினார். தாம் செய்த தர்மச் செயலை அவனுக்கு விளக்க நினைத்தார். எனவே அவனை நோக்கி, வாலியே, மாவீரனே, முன்னாளில் மாயாவியை தொடர்ந்து நீ பாதாள வழியினுள் சென்றவன் வெகு காலம் வரையிலும் திரும்பி வராமலே இருந்து விட்டாய். அதனால் வருந்திய உன் தம்பி சுக்ரீவன் உன்னை தேடி புறப்பட்டான். அப்போது உன் மந்திரிகள் அவனிடம், நாங்கள் சொல்வதை கேள், நீயே எங்களுக்கு அரசனாக வேண்டும் என்றார்கள். அவன் அதற்கு உடன்படவில்லை. மாறாக மறுத்து கூறியவன், என் தமையனை தேடிச் செல்வேன். ஒருவேளை என் தமையனை அந்த மாயாவை கொன்றிருந்தால் அவனை கொல்வேன், அவனுடைய சுற்றத்தையும் அழிப்பேன், முடிவில் நானும் இறப்பேன். தமையன் இறந்த பின் நான் மட்டும் உயிருடன் இருந்து அரசு செலுத்த மாட்டேன். எனக்கு தகாதான வார்த்தைகளை நீங்கள் சொன்னீர் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பாதாள வழியில் செல்லத் தொடங்கினான். மீண்டும் அவனை தடுத்து அறமான சிலவற்றை கூறி அவனை அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள செய்தார்கள் உன் மந்திரிமார்கள். எனவே தான் அவன் உனது அரசை ஏற்று முடிசூடிக் கொண்டான். இதுதான் நடந்தது. மாயாவியை கொன்றுவிட்டு நீ திரும்பி வந்தாய். உன்னை கண்டதும் அவன் மிக மகிழ்ச்சி அடைந்தான். உடனே உன்னை வணங்கி, அண்ணா, நமது இனத்து வானரர்கள் எனக்கு வலிய கொடுத்த உமது அரசு இது, இதனை ஏற்றுக்கொள்வீர் என்று ஆணவம் சிறிதும் இல்லாத அவன் கூறினான். அவன் சொல்லிய உண்மைகளை நீ ஆராய்த்து பார்க்கவில்லை, அதனை சரியாக கேட்கவும் இல்லை. அவனிடம் கோபம் கொண்டாய், அவனை அடித்தாய். அப்போது அவன், என்னை நீர் துன்பப்படுத்தாதீர், நான் உமது அடைக்கலப் பொருள், என் குற்றத்தை பொறுத்தருள்வீர் என்று உன்னிடம் வேண்டிக் கொண்டான். அதையும் நீ சிந்தித்து பார்க்கவில்லை. மாறாக முன்னிலும் அதிகமாக அவன் மேல் கோபம் கொண்டாய். ஆதலால் உன் தம்பியாகி அவனை கொல்ல துணிந்தாய். அவனோடு கொடிய போர் செய்தாய். அவன் உனக்கு அஞ்சி தப்பி திக்குகளின் கடையெல்லைக்கு ஓடிச் சென்றான். அப்போதும் நீ மன்னித்து விடவில்லை. தொடர்ந்து அங்கும் சென்று நீ தம்பி என்று பாராமல் அவனை துன்புறுத்தினாய். கடைசியாக அவன் எப்படியோ உன்னிடமிருந்து தப்பி ருஷிமுக மலைக்கு சென்று சேர்ந்தான். அம்மலையை குறித்து உனக்கு ஒரு சாபம் உண்டு. அதனால் அங்கேயும் நீ தொடர்ந்து சென்று அவனை கொல்ல முடியாததால் அவனை தொடராது விட்டாய். அன்பின் செயலாவதும் உயர்குலத்தில் பிறந்த பயனாவதும் வீரத்தின் மார்க்கத்திற்கு உரிய செயலாவதும் பிறன் மனைவியை கற்பு நிலை தவறாதவாறு பாதுகாப்பதே, அதுவே பெருமையாகும். அதனை விட்டு மாற்றான் மனைவியாகி தனதாக கொள்வதோ பெருமை. நீ சுக்ரீவனின் மனைவியான உரிமையை உனதாக கொண்டாய். அதனால் தர்மத்தை குலைத்தாய். எளியவனான சுக்ரீவனிடத்தில் உன் பலத்தை காட்டினாய். அவ்வாறாகவும் நீ தர்மத்தை அழித்தாய். தர்மம் இத்தன்மையது என்கிற தகுதியையும் இம்மை வறுமை பயன்களையும் நீ தெளிந்தறியாமல் போனாய். எண்ணி பார்த்திருந்தால் உன் தம்பியும் உயிர் போன்ற அவனுடைய மனைவியை பெருந்தன்மை இழந்து உனதாக்கி கொண்டிருப்பாயோ? இவ்வாறெல்லாம் நீ செய்தாய், பாவத் தொழில் புரிந்தாய். இதனாலும் சுக்ரீவன் எனக்கு அருமையான உயிர் போன்ற நண்பனானாதம் உன்னை கொல்ல உன்மேல் அம்பு தொடுத்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு உறவும் இல்லாதவரும் எளியவரும் என்னை சரணடைந்தால் அவர்களின் துன்பத்தை தீர்ப்பதும் எனது கடமையாகும். அக்கடமையாலும் நான் உனக்கு இச்செயலை செய்தேன். நீ தவறு செய்த விதம் இதுதான் என்றார். அப்படியா? தகாதனை என்று சொல்லிய இத்தனையும் மானரங்களாகிய எங்கள் பிறப்புக்கு உரிமை இல்லை. நாங்கள் என்ன விரும்புகின்றோமோ அதை செய்வது எங்கள் பிறப்புக்கு உரியது. தலைவா, உங்களுடைய அருமையான குலத்தில் தோன்றிய கற்புடைய பொய்மையில்லாத பெண்கள் தாம் மணந்த ஆடவரையே கூடி வாழ்தல் போல எங்கள் குலத்துக்கு பிரம்மன் விதி வகுக்கவில்லை. எங்களுக்கு எங்கள் குலத்தில் தோன்றிய எந்த பெண்ணுடனும் எந்த ஆடவனுடனும் கூடலாம் என்ற விதி வகுத்து விட்டான் பிரம்மன். மனம் போனபடி நடக்கும் நடத்தைகள் எங்களுக்கு உரியன. அதை விட்டு வேத விதிப்படி மணக்கும் விவாக முறைகளும் எங்களுக்கு இல்லை. குல வழிக்கு ஒத்தான நற்பண்புகளும் இல்லை. என்னை வென்றவரே, எப்பொழுதும் வெற்றியையே உடையவரே, எங்கள் குலத்துக்கு உரிய குணம் இது. ஆகவே நான் எங்கள் குலத்தின் தன்மைப்படி எந்த குற்றமும் செய்தவன் இல்லை. இதனை மனதில் கொள்வீர் என்றான் வாலி. தொடரும்.
வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.